பூர்வீகத்தில் ஒரு சாதாரண வீடுங்க, அதெல்லாம் பெருசாக ரேட்டு போகுதுங்க. அது கூட இப்போ ஒரு நல்ல ரேட்டு போச்சுங்க. அதை வாங்கி கொஞ்சம் கடன் அடித்தேன். ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தேங்க, கிடைக்கவே இல்லை, வட்டி கம்மியாக. இப்போ அது கிடச்சிருக்கு, அதை வாங்கி தனிநபர் கடன் அடித்தேன். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் கடனை அடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம். சனி நல்லா இல்லை அப்படின்னா உன்னை பேஷண்ட் ஆக்குவார், உனக்கு விஷமாக மாறுவார். சனி நல்லா இருக்காரு அப்படின்னா உனக்கு ஔடதமாக மாறுவார், மருந்தாக மாறுவார். நிறைய துளாராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, வீட்டுக்கு தேவையான வசதிகள், ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் கூடவா இல்லாமல் இருப்பாங்க. பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்களையும் துலாமல் இருக்காங்க. ஆக இந்த மாதிரி வீடு சார்ந்து ஒரு சுப விரயம் அப்படின்றது வந்து துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சியாகி இருக்கக்கூடிய சனி பகவான். மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? ஆறாம் பாவம். ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. அங்கே சனி பகவான் போயிருக்கிறது. சனியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரோக சனி அப்படிம்போம். ரோக சனி என்ன பண்ண போகிறாரு? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றத கொடுக்க போகிறார். நீங்கள் பாட்டு உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது, எப்படி கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை சனி கொடுப்பாரா அப்படின்லாம் கேட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு விதத்தில் பூர்வீகத்தில் சொத்து பற்றி ஏதோ ஒன்று இருக்கலாம். இல்லை உங்கள் மனைவி இவ்வளோ நாள் வரைக்கும் கடனை அடைக்கிறதுக்கு அவங்க நகையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் பல முறை கேட்டிருப்பீங்க. இப்போ இந்தாங்க இந்த நகையெல்லாம் வச்சு தயவு செஞ்சு கடன் அடைங்க, நிம்மதியாக நம்ம 2 பேரும் வாழலாம் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்தில் ஒரு சாதாரண வீடுங்க, அதெல்லாம் பெருசாக ரேட்டு போகுதுங்க. அது கூட இப்போ ஒரு நல்ல ரேட்டு போச்சுங்க. அதை வாங்கி கொஞ்சம் கடன் அடித்தேன். ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தேங்க, கிடைக்கவே இல்லை, வட்டி கம்மியாக. இப்போ அது கிடச்சிருக்கு, அதை வாங்கி தனிநபர் கடன் அடித்தேன். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் கடனை அடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தம். கடனை அடைக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? சனி சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை. எனக்கு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் இருக்குது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அது போய் எப்படி இல்லாமல் போகும்? அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, சின்ன சின்ன நோய்கள். அந்த நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய கருணையினால் அந்த சின்ன சின்ன நோய்கள் குணமாகும். சனி எப்போங்க டாக்டர் ஆனார் அப்படின்னா, சனி நல்லா இல்லை அப்படின்னா உன்னை பேஷண்ட் ஆக்குவார், உனக்கு விஷமாக மாறுவார். சனி நல்லா இருக்கார் அப்படின்னா உனக்கு ஔடதமாக மாறுவார், மருந்தாக மாறுவார். அப்போ டாக்டர் செய்யக்கூடிய வைத்தியம் பலிதமாக்கக்கூடிய விஷயத்தை சனி செய்வார். ரொம்ப சிம்பிள். அப்போ குணமாகக்கூடிய நோயாக இருந்தால் குணப்படுத்திடுவார். மருந்து மாத்திரை சாப்பிட்றது அதெல்லாம் பலிதமாகும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்யூர் அப்படின்றது கிடைக்கும். ஆட்டோஇம்யூன் டிஸார்டர், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், அதனால் வலியும் வேதனையும் கஷ்டமும் இன்னல்களும் இடையூறுகளும் அனுபவிக்கிறேன். சனி நல்லா இருக்கார். அப்போ அந்த ஒரு பாலியேட்டிவ் மெத்தட் அப்படின்றப்பார். அந்த வலி மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த வலியும் வேதனையும் இல்லாமல் நான் நிம்மதியாக இருக்கேங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? எதிரிகள் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா துலாமுக்கு எதிரிகள் அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா கோவம் வந்துச்சுன்னா அட்டமெண்ட்டாக ஆர்கியூ பண்ணுவாங்க. ஏண்டாப்பா இவங்கிட்ட வாயை கொடுத்தோம் அப்படின்னு நம்மளே நொந்துக்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்திபன் சார் சொல்லுவார் பார்த்திங்களா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால், நான் நல்லா இருந்தால் உனக்கு என்ன, நல்லா இல்லைன்னா உனக்கு என்ன, நல்லா இல்லைன்னா நீ என்ன பண்ண போகிற, நல்லா இருந்தால் நீ என்ன பண்ண போகிற, நான் நல்லா இல்லைன்னா நீயும் நல்லா இல்லாமல் போயிட போறியா, நான் நல்லா இருந்தால் நீ சந்தோஷப்பட போறியா இப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்லாம் வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி ஆர்குமெண்ட்லாம் துலாமுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தண்ணிப்பட்ட பாடு அப்படின்லாம். ஏன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி. ராசியாதிபன் சுக்கிரனாக இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால வாதத்திறமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதனால தான் நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்ஸாக இருப்பாங்க, நீதி அரசர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்களுக்கு 6ஆம் பாவத்தை போய் சனி பகவான் உட்காரும்போது என்னென்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் மேலே சனி வந்து பாருங்கள், உங்கள் சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட கம்ஃபர்ட்டை அதிகப்படுத்துவோம். பூர்வீகம் சார்ந்து ஏதோ ஒரு நல்ல செய்தி, ஏதோ ஒரு வருமானம், ஏதோ ஒரு சப்போர்ட், ஃபிசிக்கலி, மென்டலி, மோரலி, ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்துடும். இதெல்லாம் சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். அதுக்கும் மேலே சனி பகவானுடைய பார்வை இருக்குது இல்லைங்களா, 3ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவத்தை பார்க்குறான் உங்களோட ராசிக்கு. அப்போ 3ஆம் பாவம் என்னோடய தைரியமும் தன்னம்பிக்கையும் ஆல்ரெடி ஜாஸ்திங்க. இப்போ அது இன்னும் 10 கல் மிச்சமாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். அதே மாதிரி என்னோடய கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமானதுனால நான் நிறைய விஷயத்தை சாதிக்கிறேன். என் தம்பி தங்கச்சியில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நெய்பர்ஸோடலாம் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது இருக்குது. குட்டி குட்டி டூர்லாம் போகணுன்னு ஆசைப்பட்டேன், அழகாக போயிட்டு வந்தேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. 8ஆம் பாவத்தை பார்க்குறேன். ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் எனக்கு இருந்து மரபு வழி சொத்துக்கள் எனக்கு இருக்குது, என் கைக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு. மரபு வழி உறவு முறை எனக்கு இருக்குது, அது வெளியே தெரிஞ்சுடுமோன்ற பயம் இருக்குது. கவலைப்படாதீங்க, பெருசாக வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஹிடன் சீக்ரஸிஸ் இருக்குது, அதுவும் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. உடல் சார்ந்த உபாதைகள் அதில் பெட்டர்மெண்ட்டை முன்னாடியே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க, நிம்மதியாக இருப்பீங்க ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்லாம். ஏதோ ஒரு ஸ்திர சொத்து அப்படின்றது வாழ்க்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு துலாமை பொறுத்த வரைக்கும். நிறைய துளாராசி என்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க,
வீட்டுக்கு தேவையான வஸ்துக்கள் ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் கூடவா இல்லாமல் இருப்பாங்க? இதெல்லாம் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க தானே. ரொம்ப அடித்தட்ட மக்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா துலாம் இருக்காங்க. பெரிய பெரிய கோட்டீஸ்வரங்கள்லேயும் துலாம் இருக்காங்க. ஆக இந்த மாதிரி வீடு சார்ந்து ஒரு சுப விரயம் அப்படின்றது வாங்குவீங்க. நிறைய பேர் சோஃபாஸ் வாங்குறது, வீட்டுக்கு இன்டீரியர் டெக்கோர் பண்ணுறது, இல்லை புதுசாக வீடு வாங்குறது, பிள்ளைங்களுக்காக நகை நட்டு வாங்குறது, இல்லை ஒரு ஷாப்பிங் போய் நம்மளுக்கு தேவையானது வாங்குறது, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் சுப விரயம் அப்படின்றது சாலிடாக துலாம்க்கு உண்டுங்க. சரி, ஆன் தி ஹோல் துலாம்க்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா, முதல்ல இந்த சனி பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ரிஷபத்துக்கு, 2வது துலாம்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸலண்ட்டாக இருக்குது, வாழ்த்துக்கள். மார்க் எவ்வளோங்க சொல்லுவீங்க? சொல்லாமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டீங்களேங்க அப்படின்னா 90, உங்களுக்கு 100க்கு 90 மார்க்ஸ் கொடுக்கலாம். புரியுதுங்களா? வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான கோச்சார பலன். இந்த கோச்சார பலன் அப்படின்றது 50%. சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தசையில் இருக்கீங்க, உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் என்ன பாவத்தில் இருக்கான், அவனுக்கு வீடு கொடுத்தவன் எந்த இடத்துல இருக்கான், நட்சத்திர சாரம் என்ன சாரத்தை நோக்கி போகிறான், இப்படி பல விஷயங்களை பொறுத்து தான் 100% அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்க முடியும். 100% உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கா, ஆவரேஜாக இருக்கா, அபவ் ஆவரேஜாக இருக்கா, இல்லை பிலோ ஆவரேஜாக இருக்கா, இல்லை ரொம்ப கஷ்டமான காலகட்டமாக அப்படின்றது முடிவு பண்ணிக்க முடியும். ஆக நாங்கள் ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணுங்க, சனி பயிற்சி எங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறோம், 100க்கு 100% தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். இருக்கிற பிரச்சனை எப்போ ஓயோன்னு யோசிக்கிறோம், சொத்து கோர்ட்டில் இருக்கிறது எப்போ எங்கள் கைக்கு வரும்னு யோசிக்கிறோம், பிள்ளைக்கு எப்போ நல்ல வரன் வரும் அப்படின்னு யோசிக்கிறோம், நான் எப்போ வெளிநாடு போவேன், நான் ஹையர் ஸ்டடீஸ் போவேன்னா, நான் நீட் எழுதியிருக்கேன் பாஸ் ஆவேனா, என்னுடைய ஜாதகம் மருத்துவ படிப்புக்கான ஜாதகமாக, இப்படி பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்ருக்கும்போது இந்த பதிவை பார்த்துட்ருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.